புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் செயல்படுத்தணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் செலவு செய்வோம். பட் காரியத்தில் எவ்வளோ ஈடுபட்டோம், எவ்வளோ தூரம் நம்ம அந்த காரியத்தில் ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம் அப்படின்லாம் பார்த்தா அந்த டூயிங் பார்ட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ திங்கிங் அண்ட் டூயிங் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய டுட்டோரியல்ஸ் கவனிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், நிறைய புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். ஆனால் இது எல்லாமே அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குமே தவிர நம்ம போய் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியுதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த பிளானிங் மோட்ல நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த டூயிங் பார்ட், அந்த ஆக்ஷன் எடுக்கிறோமா அப்படின்னு வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் வரத்தான் செய்யுது. ஸோ திங்கிங் வெர்சஸ் டூயிங், இப்போ இதை வந்து போர்டில் சில டயக்ராம்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம யோசிக்கிறதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே, ஏன் வந்து அந்த காரியத்தில் செயலில் வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, யோசிக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரிய ஹார்ட் ஒர்க் கிடையாது, அதில் பெரிய ரிஸ்க் இல்லை. இப்போ செயல்னு வந்துட்டால் அதில் ஏதோ ஒரு ரிஸ்க் எலமெண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்தபடி சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரியத்தில் வேலை செய்யும் பொழுது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வரனாலேயோ என்னவோ நம்மளுக்கு வந்து திங்கிங், அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நான் என்னெல்லாம் செய்யணும், நான் எப்படியெல்லாம் என்னோட பிளான்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், எப்படியெல்லாம் என்னை தயார்படுத்திக்கணும், இப்படி நம்ம யோசிக்கிறதுல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ திங்கர்ஸ் டூவர்ஸ் யாரெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாரெல்லாம் காரியத்தில் இறங்குறாங்க, அப்படி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? இப்போ திங்கர்ஸ் யோசிச்சுட்டே இருக்கிறவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியரி, ஓகே, நிறைய ஐடியாஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ், நிறைய ஐடியாஸ் வாங்கிக்கிறதும், அதை பற்றி பேசுகிறதும், இல்லை ஆர்கியூ பண்ணுறதும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட நிறைய அதை ஷேர் பண்ணுறது, நான் இதை தான் செய்ய போகிறேன், இதுக்கு அடுத்தது இந்த லெவல், இந்த பிளான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இந்த லெவல் போகலாம், பேசிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது இல்லை இது சரியாக வராது, நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வேற மாதிரி ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, இது சரியாக வராது போல், அப்போ நம்ம வேற மாதிரி யோசிக்கணும், வேற ஐடியாஸை கலெக்ட் பண்ணணும். ஆக மொத்தம் செயல்னு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. பட் மைண்ட் லெவல்லையே கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சு அந்த ஒரு லூப்குள்ளேயே இருக்கிறவங்க திங்கர்ஸ். இப்போ டூவர்ஸ் பார்த்தீங்கன்னா காரியங்கள் செய்கிறது, அந்த காரியத்துலேருந்து ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும், சக்ஸஸாக இருக்கட்டும் இல்லை ஃபெயிலியராக இருக்கட்டும். ஸோ அது என்ன ரிசல்ட் வந்தாலும் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக எப்படி செய்கிறது. ஸோ இங்கே செயல்ன்றது இருக்கும், அந்த செயல்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடங்களை கற்றுக்கிட்டு அதை வந்து அடுத்த செயலில் கரெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து டூவர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், யோசிக்காமலே நம்ம எப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுறது? யோசிக்கணும்ல, ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ்னு இருக்கணும், நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கணும், பிளான் போடணும், கரெக்ட் தான், யோசிக்கணும். பட் அளவாக யோசிக்கணும். யோசிச்சுட்டு உடனே அது காரியத்தில் கொஞ்சம் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா டைம் அகேன்ஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இது கம்மியாக யோசிக்கிறது, இது நிறைய யோசிக்கிறது. அண்ட் இங்கே வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வேர்ஸ் அண்ட் இங்கே பெட்டரான ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பாருங்களேன். இந்த இடத்துக்கு, அதாவது கம்மியாக யோசித்தோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளோட யோசனை, அந்த ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் பொழுது காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு நடக்காது. அதே நேரத்தில் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே காரியங்கள் எதுவுமே நடக்காது. பட் இதோட ஆப்டிமல் ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அதாவது இந்த யோசனைன்றதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம கம்மியான விஷயங்கள் செஞ்சாலும் அதை சரியாக நம்ம செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, அப்போ இந்த ஆப்டிமல் ஸ்டேஜை ரீச் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் இப்போ ஒரு சின்ன ஒரு லூப் சிஸ்டம் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ண உடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களை தயார்படுத்திக்கோங்க. பட் இந்த ஸ்டேஜ்லேயே தங்கிடாமல், இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப நேரம் செலவு பண்ணாமல் ஸ்டார்ட் ஆக்டிங். நீங்கள் வந்து செயலில் ஈடுபட்டால் மட்டும்தான் அதிலிருந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். எது கரெக்டாக நடக்குது, எது சரியாக நடக்கலை, நம்ம எப்படி நம்மளை திருத்திக்கணும் அப்படின்றது. மறுபடியும் யூ ஹாவ் டு பிளான், ப்ரிப்பேர், ஆக்ட், அனலைஸ். ஓகே,
நான் சொன்னபடி இந்த பிளானிங் ஸ்டேஜ்லேயும் ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ்லேயுமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். காரியத்தில் பெருசாக இறங்கி நம்மளால் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த திங்கிங் அண்ட் டூயிங் என்ற இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். டேக் கேர்.